போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல தண்டனையா? இது என்ன அநியாயம்? ஏன் கண்ணுக்கு ஒரு கொலகாரியா தான் தெரியற? என்ன என் இந்திராவதியை என்கிட்ட இருந்து பிரிச்சு அப்படி பிரிச்சது போன ஜென்மத்துல பிரேம். நீங்க பேசுற அந்த 2 பேருமே இந்த ஜென்மத்துல தனித்தனி ஆளுங்க. உருவம் தான் ஒரே மாதிரி இருக்கு. அவ பத்மாவதி, நான் சீமா, உங்களோட சீமா. போன ஜென்மத்துல பத்மாவதி தானே உங்களையும் இந்திராவதியையும் கொண்டு போட்டா. அதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. அதுக்காக இந்த ஜென்மத்துல பழி வாங்காதீங்க. அந்த ஜென்மத்துல வேணா நீங்க இந்திராவதியை காதலிச்சிரு, ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க என்னோட புருஷன். என் இந்திராவதியை யார் என்கிட்ட இருந்து பறிச்சாங்களோ அவளை என்னுடைய மனைவியா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? வந்தது ஏன் நான் துரதிருஷ்டமா நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா நீ எனக்கு எந்த உறவாவும் இருக்க மாட்டேன். பிரேம், ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அந்த தீய சக்தியோட சக்கர வியூகத்துல இருந்து வெளியே வாங்க. நான் உங்களோட சீமா, சுய நினைவுக்கு வாங்க. என் அடையாளம் தெரியலையா? இவ்வளவு நாளா சுயநினைவு இல்லாம இப்பதான் உன் சுயரூபம் தெரிஞ்சதும் முழுசா நான் நினைவுக்கு வந்திருக்கிறதா நம்புறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எந்த ஜென்மத்து பாவமோ இந்த ஜென்மத்துல வதைக்குதுன்னு. அதே மாதிரிதான் இப்ப உனக்கும் நடக்க போகுது. அதனால இன்னைக்கு நாங்க எங்க காதல் கதையை முழுமையாக்க போறோம். இன்னைக்கு நான் உன்னை கொலை பண்ணி இந்திராவதியை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். சீமா உன்னோட மனைவி. கையை எடு. நீ இங்க இருந்து போயிடு. இவன் சுயவோடே இல்ல. இவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஆமா சீமா, சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. சீமா, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. சீமா, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. போன ஜென்மத்துல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப இங்க இருந்து போயிடுங்க. என்ன விடுங்க.